மகளிர் உரிமை தொகை சம்பந்தமா பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்த நிலைமையில இப்ப இது சம்பந்தமாக வாய் திறக்கப்பட்டிருக்கு. இப்ப மக்கள் மத்தியிலும் சரி எதிர்கட்சியிலும் சரி அதிகமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான அப்டேட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சாத்தியக்கூறுகளை ஆராயிராம 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னது கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்ப இது சம்பந்தமா இவங்களுமே வாய் திறந்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2500 அப்படின்றது கண்டிப்பா எல்லா மக்களுக்குமே போய் சேரும் மகளிருக்கு. அது சம்பந்தமான கணக்கெடுப்புகளை நாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புதுசா எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த மகளிர் தொகை எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கணக்கெடுப்புகள் இன்னும் 1 மாதத்துல 2 மாதத்துல முடிஞ்சு என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2500 அப்படின்ற தொகை கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நல்ல அப்டேட்டா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எதிர்கட்சியினருக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. வாக்குகளை நாங்க கட்சி ஆட்சி முடிகிற நேரத்தில் நிறைவேற்றிட்டு நாங்க கொடுத்த வாக்குகள்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக அரசு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க கொடுத்த அனைத்து வாக்குகள்ல 70% மேல ஒரு வருடத்திலேயே நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னும் இப்ப வாய் திறந்திருக்காங்க. இன்னும் ஓரிரு மாதத்துல கண்டிப்பா இது சம்பந்தமான நல்ல அப்டேட்டை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டிவிகே சம்பந்தமான எல்லா அபிஷியல் நியூஸுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.